அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியாவில் சரியான கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குது. அதாவது ரஷ்யாவுக்கு எம்பிபிஎஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அதாவது ஏஜென்ட் நம்பி வரலாமா, இல்லை ஸ்டூடெண்ட் பிளாகர்ஸ் நம்பி வரலாமா, அட்மிஷன்னா என்ன, அட்மிஷன் எப்படி போடுறது. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த அட்மிஷனை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அட்மிஷன் நீங்க யாராலையும் போட முடியாது, ஸ்டூடெண்டால போட முடியாது, இல்லை நீங்களே வரீங்கன்னா உங்களாலையும் போட முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அட்மிஷனை பத்தியும் இன்னும் நிறைய விஷயம், ரஷ்யன் யூனிவர்சிட்டியில என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதை பத்திலாம் ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் முகமது இர்ஃபான். நான் என்னோட யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வரத்துக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும். இப்போ நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்மிஷன் எப்படி போடுறது, அதே மாதிரி டைரக்ட் அட்மிஷன் நாங்கள் போட்டு தரோம், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட்டு முகமது ஷொயப். நான் முகமது இர்ஃபான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் எப்படி போடுறது, டைரக்ட் அட்மிஷன்னா என்ன, நிறைய விஷயத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விளாகர்ஸ் போட்டிருப்பாங்க, நாங்கள் டைரக்ட் அட்மிஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ட் அட்மிஷனோட மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரஷ்யன் யூனிவர்சிட்டியில இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, இப்போ நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போடணும். அதாவது நீங்களே ஆன்லைன்ல போயிட்டு ஆன்லைன் வெப்சைட்ல உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நீங்களே எல்லா ப்ராசஸையும் பண்றது தான் டைரக்ட் அட்மிஷன். அதாவது டைரக்ட் கான்டாக்ட், உங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் அப்படி இருக்கிறது தான் டைரக்ட் அட்மிஷன். இப்போ இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று வரும். அதாவது வெப்சைட், எந்த வெப்சைட்டை நம்புறது. ஏன்னா ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இது யூனிவர்சிட்டியோட வெப்சைட்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆனா ஏஜென்ட் மட்டும் பண்றது கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண செய்யறாங்க. இந்த மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போடுங்க, உங்களுக்கு அட்மிஷன். ஆனா ஒரிஜினலா ரஷ்யனுக்குன்னு எடுகேஷன் வெப்சைட் இருக்கு, அங்க போய் நீங்க ட்ரை பண்ணி டைரக்டா அட்மிஷன் கூட போட்டுக்கலாம். அந்த நேரத்துல இப்போ நீங்க டைரக்டா அட்மிஷன் சில ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா அட்மிஷன் போட்டு வராங்க. ஆனா சில பேருக்கு அந்த டைரக்ட் அட்மிஷன் போட்டாலும் இங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை எப்படி மூவ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் அந்த நேரத்துலதான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸுக்கு ஏஜென்ட்டையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், அந்த காலேஜ்ல படிக்க ஸ்டூடெண்ட்ஸையோ எல்லாத்தையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்பா நின்று ஒரு ஹெல்ப்புக்கு நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்றீங்க. அதுதான் ஒரு ஏஜென்ட் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கைடன்ஸா, அதாவது உங்களுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கி அட்மிஷன் போட்டு தரதுக்கான ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க அவங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா அவங்க டைரக்ட் அட்மிஷன் உங்களுக்கு போட்டு தர மாட்டாங்க. உங்களுக்கு இன்டைரக்டா உங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் கனெக்ஷன் உண்டு பண்ணி உங்களுக்கு ஹெல்ப், ஒரு கைடன்ஸா நின்று உங்களுக்கு உதவுவாங்க. அந்த நடுவுல இருக்கிற பாசர் பையா தான் அந்த ஏஜென்ட்டோ இல்ல ஸ்டூடெண்டோ. உங்களுக்கு இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல என்ன கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குன்னா, எல்லா ஏஜென்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால அட்மிஷன் நீங்க போட முடியாது, அதாவது அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால அட்மிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களாலே அட்மிஷன் போட முடியும்னு சொல்றேன். நீங்களே வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நீங்களே டைரக்ட் அட்மிஷன் போடலாம். நீங்க எந்த ஸ்டூடெண்ட் பிளாகர்ஸோ இல்ல வேற ஏஜென்சியோ நம்பணும்னு அவசியமே கிடையாது. எங்களை கூட நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா நான் உங்களுக்கு அபிஷியல் வெப் நான் இருக்குது, இந்த வெப்ல போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நடுவுல எந்த இதுவுமே இருக்காது. ஸோ அட்மிஷனை பொறுத்த வரையும் யார் வேணாலும் அட்மிஷன் போட்டு தரலாம். ஆனா அந்த அட்மிஷனுடைய ப்ராசஸை கரெக்டா பண்ணணும், கரெக்டா பண்ணி தரணும். அவங்களதான் நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா டெசிஷன் கிடைச்சிருக்கும், அட்மிஷன் யாரால போட முடியும்னு. அட்மிஷன் உங்களாலையும் போட முடியும். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தேவைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, அவங்களாலையும் போட முடியும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களாலையும் அட்மிஷன் போட முடியும். ஸோ அட்மிஷன்றது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். ஒரு யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு அட்மிஷன் எங்களுக்கு வேணும், என் ஃப்ரெண்டுக்கு வேணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும்னு சொல்லி அட்மிஷன் டைரக்டா போய் போடலாம்.
ஓகேவா, அது யாரு வேணாலும் யார் போடலாம். வேணாலும் அட்மிஷன் மேபி போடலாம். உங்களோட ரிலேஷன் வந்து இங்க ரஷ்யால இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியே நீங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு டைரக்டா கான்டாக்ட் பண்ணி போட வைக்கலாம். இது வந்து அட்மிஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து நடுவுல வந்து அவங்க ஒரு பேரியரா இருந்துகிட்டு அதுல என்ன ஏர்னிங் பார்த்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ்னே என்ன ப்ராசஸ்னே தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட் பிளாகர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா காசை வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. ஏன் பர்சனலா எனக்கே நடந்துச்சு. நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நான் வந்து ரஷ்யாவுக்கு வரக்குள்ள எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரக்குள்ள நான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு தமிழ் ஏஜென்ட்டை நான் கான்டாக்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸாக ஒரு 10,000 எனக்கு 10,000 ருபீஸ் எனக்கு அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சீட் அங்கே புக்கிங் பண்ணி தரேன். உங்களுக்கு முதல்ல சீட் ரிசர்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அட்மிஷன் டெஸ்ட் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் நடக்கும். அது பார்த்துலாம் சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த நேரத்தில் அந்த 10,000 ருபீஸ் நான் வந்து முதல்ல அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அந்த தமிழ் ஏஜென்ட் நம்பி. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 10 days பாஸ் ஆகுது, திரும்பி ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க ஒரு 50K அனுப்புங்க அட்வான்ஸ், அவங்க சீட் புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் நோ ரிசிப்ட்டு, நத்திங், ஒரு அட்மிஷன் லெட்டரு, இன்விடேஷன் லெட்டரு, ஏன் எனக்கு அட்மிஷன் டெஸ்ட்டு கூட நடக்கல. நான் அந்த நேரத்தில் என்ன செஞ்சேன், அந்த யூனிவர்சிட்டியோட ஆக்சுவலாக கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஏஜென்ட்டை பேசி வச்சுருந்தேன். அந்த கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகக்குள்ள அந்த வெப்சைட்ல வந்து மென்ஷன் ஆயிருக்குது அட்மிஷன் டெஸ்ட் வந்து இங்க கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நம்ம தலைவர் ஏஜென்ட் தலைவர் என்ன சொல்றாரு, வந்து உங்களுக்கு வந்து நான் சீட் போட்டு தரேன் 50K அமௌண்ட் அனுப்புங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா அட்மிஷன் யார் வேணாலும் இங்கே போடலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. இங்கே அட்மிஷன் ஸ்டூடெண்டாலையும் போட முடியும், ஏஜென்ட்டாலையும் போட முடியும். ஆனால் யாரை ட்ரஸ்ட் பண்றது? இப்போ இதுல ஒரு கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒருத்தவங்க அதாவது ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்டாலலாம் அட்மிஷன் போட முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணி தர மாட்டாங்க, அட்மிஷன் போட்டாலும் உங்களுக்கு ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணி தர மாட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்க உடனே ஒரு கேட்டகரியில இருக்கவங்கள இவங்களை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்கள தான் ட்ரஸ்ட் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா நான் எப்படி இங்க வந்தேன்னா, ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் இங்க வந்தேன். அதாவது தமிழ் ஏஜென்ட் மூலியமா தான் நான் இங்க வந்தேன். நான் ஏஜென்ட்டை தான் ட்ரஸ்ட் பண்ணி இங்கே வந்தேன். அதே மாதிரி எல்லா அட்மிஷனும் பண்ணி தந்தாங்க, ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணி தந்தாங்க, காலேஜில் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் இந்த காலேஜில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா விசா ப்ராசஸ் இருக்கும், கிரீன் கார்டு ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக அட்மிஷன் ப்ராசஸ்னு போட்டு என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த விஷயத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னா, விசா ப்ராப்ளம் எனக்கு ஆயிடுச்சு. அதாவது விசா எனக்கு முடிஞ்சு யூனிவர்சிட்டி மூலியமா அடிக்க முடியாம எங்களை வந்து, அதாவது நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்தோம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விசா முடிஞ்சு யூனிவர்சிட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ப்ராப்ளம். யூனிவர்சிட்டி இதை எதிர்பார்க்காத ப்ராப்ளம் இல்லை, ஏஜென்ட்டே எதிர்பார்க்காத ப்ராப்ளம். அந்த நேரத்தில் ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். ஆனா அந்த இடத்துல நின்று சால்வ் பண்றாங்களா? இப்போ உங்களை கூட்டிட்டு வந்தவங்க அந்த இடத்துல நின்று சால்வ் பண்ணணும். அப்போதான் நீங்க ட்ரஸ்ட் பண்ணிருக்கிறது, அதாவது அந்த ஏஜென்ட்டை ட்ரஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு வேல்யூவா இருக்கும் அப்படி சொல்றேன். ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்க ஏஜென்ட் எங்க கூட இல்லை. நாங்க சொன்னோம், ஏன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னா எங்களை எடுத்தவங்க கிட்ட தான் நாங்க போய் சொல்ல முடியும். நாங்க அது மாதிரி தான் கன்வே பண்ணோம். இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில சொல்றாங்க, இந்த மாதிரி விசா முடிஞ்சிருச்சு, இந்தியா போக சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு நாங்க போய் கேட்டோம். அந்த நேரத்துல எங்க ஏஜென்ட் சைடு மூலியமா ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப்பும் வரல. ஆனா அதே அதர் சைடு பாத்தீங்கன்னா, ஆனா ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் ஃபுல்லாவே இங்க நார்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நார்த் ஸ்டூடெண்ட்ஸை யார் இங்க இறக்கிருக்காங்கன்னா, ஒரு நார்த் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இறக்கிருக்காங்க. 10 people 20 people இல்ல, மோர் தென் 200 peoples வந்து ஒரு சீனியர் அண்ணா தான், ஸ்டூடெண்ட் பையா தான் இங்க இறக்கிருக்காரு. அவங்களுக்கும் அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த விசா ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல யூனிவர்சிட்டி கிட்ட போயிட்டு பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு மணி விஷயமாவோ எல்லா விஷயமாவும் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி தந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த உதவி கிடைக்கல. ஏன்னா எங்களை எடுத்தவர் ஏஜென்ட். அந்த நேரத்துல நாங்க போய் கன்வே பண்ணோம், அந்த நேரத்துல அந்த ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணல. ஓகேவா, இதுதான் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ இங்க ட்ரஸ்டிங்னு பாத்தீங்கன்னா யாருமே இங்க ட்ரஸ்டபிள் இல்லைங்க. இப்ப நான் வந்து ஏஜென்ட்டை வந்து நான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நீங்க உடனே நினைச்ச கூடாது ஏஜென்ட்லாம் ட்ரஸ்டபிள் இல்லாதவங்க அப்படின்னு நினைச்ச கூடாது. ஏஜென்ட்ல உங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் பண்ணி தரவங்களும் இருக்காங்க,
சில நேரத்துல அவங்கள அந்த நேரத்துல அப்படியே விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க, உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. இப்ப நான் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க. இப்ப நான் ஸ்டூடெண்ட்டை சொல்லியிருக்கேன், அந்த சீனியர் நான் ஃபுல்லா உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி தந்தாங்கன்னு சொல்றேன். அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டா ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க, அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்கேம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு கட் அண்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா ஸ்கேம் பண்றவங்க ஸ்கேம் பண்ண நினைச்சானா ஸ்கேம் வந்து சோ இதுல வந்து ஏஜென்ட்டோ இல்ல ஸ்டூடெண்டோ கார்டியனோ சோ இதுல வந்து நீங்க இந்த கேட்டகரியில இருக்கவங்க, ஸ்டூடெண்ட் கேட்டகரியில இருக்கவங்க ட்ரஸ்டபிள் இல்லாதவங்க, ஏஜென்ட் கேட்டகரியில இருக்கவங்க ட்ரஸ்டபிள், ஏஜென்ட் கேட்டகரியில இருக்கவங்க ட்ரஸ்டபிள் இல்லாதவங்க நீங்க யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து விசாரிக்கணும். ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மிஷன் போட்டு தரேன்னு சொல்றாங்களா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கணும். அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதில் அளிக்கிறாங்களா, உங்க மனசுக்கு தோணுதா, நம்புற முடியற மாதிரி ஆளா இருக்காங்களா, நம்புங்க, நம்பி வாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஓகேவா? அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். அதனால நீங்க வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு போடுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. அதனால அந்த அதை வந்து மைண்ட்ல இருந்து தூக்கிடுங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், யாரை ட்ரஸ்ட் பண்றது, யாரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. உங்களுக்கு நீங்க விசாரிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதான் சொல்லுவேன். நீங்க வந்து இந்த கேட்டகரியில இருக்கவங்க நம்பக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு மனசுல தோன்றது, உங்களுக்கு நல்லா பதில் சொல்றாங்களா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தராங்களா, ட்ரஸ்டபிளா இருக்காங்களா, அவங்கள நம்புங்க. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நாங்க பட்ட கஷ்டத்தை வந்து நீங்க பற்றக்கூடாது. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது யூனிவர்சிட்டியில் வந்துட்டு. எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயாஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அட்மிஷன் பத்தி உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், யாரு ட்ரஸ்டபிள்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து ரஷ்யாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் என்னென்ன விஷயம் சொல்றேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரஷ்யால அஃபோர்டபுள் பிரைஸ்ல, அதாவது 2 lakhsல இருந்து 10 lakhs வரையும் காலேஜ் யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு. ஓகேவா? அதை வந்து உங்களுக்கு என்எம்சி எம்சிஏ ரூல் படி அந்த காலேஜ் செயல்பட்டுச்சுன்னா, அதாவது 6 years ஃபுல் கோர்ஸ் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க யூனிவர்சிட்டியா பார்த்து நீங்க சூஸ் பண்ணி விசாரிச்சு, அது உண்மையான நீங்க தான் சூஸ் பண்ணி, அதுக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இருக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லாட்டி அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஏஜென்ட் பண்ணி தராங்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சு, அவங்க ட்ரஸ்டபிளா உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்க அட்மிஷன் போட்டு வரலாம். இல்லாட்டி நானே எல்லாமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க வெப்சைட்ல போயிட்டு, ரஷ்யன் எஜுகேஷன் வெப்சைட் இருக்கு, அங்க போய் கூட நீங்க டைரக்ட் அட்மிஷனுக்கு போட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டைரக்ட் அட்மிஷன் போட்டு இங்க வந்திருக்காங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பிரிக்கா, லைக் எகிப்து, அவங்கலாம் வந்து டைரக்டா வெப்சைட்ல போயிட்டு தான் அட்மிஷன் போட்டு இங்க வராங்க. ஸோ இங்க வந்து அட்மிஷன் போடுறது, ஏஜென்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு வெப்சைட் சொல்லப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வெப்சைட் வந்துட்டு ஒரு எப்படி வந்துட்டு அது வந்துட்டு உண்மையான அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா இந்தியாவில வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து .in அப்படின்னு முடியும், .in அப்படின்னு முடியும். இப்போ வந்துட்டு அது வந்து ரஷ்யன் கண்ட்ரியாக்குள்ள அந்த மாதிரி இருக்குன்னா .ruன்னு முடியும். இந்த .com இருக்கு பாருங்க, அதெல்லாம் போகும், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா ஒரு இது பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு, பேம்ப்ளெட் சொல்லக்குள்ள தான் ஞாபகம் வருது, நிறைய பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ரஷ்யா அப்ராட் போகணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு கன்சல்டன்சி அடிச்சு பேப்பர்ல அடிச்சு எல்லாம் நிறைய பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இயர்லி வந்துட்டு இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இதான் ஹாஸ்டல் ஃபீஸ், அது இதுன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஏற்றி போட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அசல் ஃபீஸே அது இருக்காது. அது மாதிரி காலேஜ் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க 15,000 ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க, 2 lakhsன்னு சொல்றாங்க, 1,19,000 சொல்றாங்க. உண்மையான ரேட் பாத்தீங்கன்னா எங்களோட யூனிவர்சிட்டி ரேட் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல போட்டிருக்காங்க 1 லட்ச ரூபா ஃபீஸ்ன்னு. 1 லட்ச ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு இந்த நார்த் இந்தியன்ஸ் தான், இந்த பசங்க இல்ல வேற ஏதோ ஏஜென்ட்டுக்குள்ள இருக்குது, வெறும் இந்தியாவில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சும்மா அந்த படத்துல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எனக்கா ரெடி பண்ணிட்டு உட்காந்து போடுறாங்க 1 லட்ச ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. எங்க போறது? நாங்க யூனிவர்சிட்டியில படிக்கிற ஆளுங்க. உண்மையாலேயே எங்க யூனிவர்சிட்டியில வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2,20,000 தான் பெர் இயர். ஹாஸ்டல் ஃபீஸ் பெர் இயருக்கு வந்து 13,000 வரும். டோட்டலா வந்து 2,33,000 மொத்தமா ஹாஸ்டல் யூனிவர்சிட்டி ஃபீஸ் வரும். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இந்த வீடியோ எதுக்குன்னா,
நிறைய பேர் சொல்றாங்க இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, அட்மிஷன் ப்ராசஸ்னா என்ன, அட்மிஷன் எப்படி போடுறது, டாக்குமெண்டேஷன் என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் தேவை, அதெல்லாம் எப்படி வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் ஹெல்ப், நீங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த வீடியோல நாங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணாலும் எந்த ஹெல்ப்னாலும் எங்களை நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம ஒரு பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். நடக்கும் கைஸ், இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து சும்மா வந்து வீடியோக்காக சொல்ல, நான் நடந்ததை தான் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி யார் ட்ரஸ்டபிள்னு நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நாங்கள் இதில் வந்து விசானா என்ன டக்கு டக்குன்னு சொல்லியிருப்போம். க்ரீன் கார்டு, விசா, மெடிக்கல் செக்அப்னு சொல்லியிருப்போம். அது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதை புரிய வைக்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அட்மிஷன்னா என்ன, அட்மிஷன் ப்ராசஸ்னா எப்படி இருக்கும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அதை வந்து தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ என்னன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அப்ராடுக்கு வர எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த இவ்வளோ நாள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.